ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கிறதை போலவே என் ஆண்டவர் என் ஆவியில் காண்பிக்கிறார். இன்றைக்கு இக்கட்டில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வது என்று சொல்லி புரியலை, என்ன செய்வது என்று சொல்லி ஒன்றுமே அறியலை. ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கிறது தான் பார்த்து தான் உங்களை பார்த்து கடந்து வருகிற வார்த்தை, உன் இக்கட்டு மாறும்னு தீர்க்க தரிசனமாய் என் ஆண்டவர் தருகிறார். இந்த 107ஆம் சங்கீதத்தில் 4 முறை இக்கட்டு 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 என்கிற பதம் வருகிறதை பார்க்க முடிகிறது. எந்த 107ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனம், இப்படி 4 வசனத்தில் நீங்கள் நன்றாக வேதத்தில் பாருங்கள். முதலாவது 107ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இக்கட்டு, பண காரியத்தில் இக்கட்டில் இருக்கிறீங்களா, வியாதியின் போராட்டத்தில் இக்கட்டில் இருக்கிறீர்களா, எதிர்கால வாழ்க்கையின் காரியத்தில் இக்கட்டில் இருக்கிறீர்களா, ஏதோ ஒரு ரீதியில் இக்கட்டில் இருக்கிறவர்களுக்குத்தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை, இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அதே 107ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி அவர்களை இரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களாக்கி ரட்சிக்கிறவர்னா விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். அதே 107ஆம் சங்கீதம் வசனம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. 2 முறை ரட்சிக்கிறார் என்கிற பதம், நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். 4வது 107ஆம் சங்கீதம் வசனம் 28 வாசிக்கிறோம், இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவராயிருக்கிறார், விடுவிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இதை தான் உங்களை பார்த்து, என் பிள்ளையை நான் விடுவிப்பேன், என் பிள்ளையை நான் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி என்ன செய்வேன், நான் ரட்சிக்கிறவராக இருக்கிறேன். அதனால தான் என் பிள்ளை இக்கட்டில் இருக்குது, இக்கட்டோடு தவித்து கொண்டிருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், யார் எனக்கு அன்பாய் பேசுவார்கள், யார் எனக்கு ஆதரவாய் பேசுவார்கள், யார் என் பட்சத்தில் இருப்பார்கள், யாரும் இருந்தாலும் நான் ஒரு தனிமையாக இருக்கிறேனே என்று பல ரீதியில் உடைந்து போய் என் பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். என் பிள்ளையிடத்தில் சொல்லு, என் பிள்ளைகளிடத்தில் தைரியமாக சொல்லு, நான் இருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன். இந்த 107ஆம் சங்கீதத்தில் 4 வசனத்தை அறிக்கையிட சொல்லு. 107ஆம் சங்கீதம் 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக இக்கட்டு மாறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு இக்கட்டிலிருந்து கர்த்தரே விடுவித்து ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.